السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: أولم نعمركم ما يتذكر فيه من تذكر وجاءكم النذير فذوقوا فما للظالمين من نصير. صدق الله العليم. قال رسول الله صلى الله عليه وسلم: كان المسلمين يرون من شكر النعمة أن يحدث بها، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீது அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மற்றும் அனைத்து நல் உள்ளங்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமென். வரலாற்றை மறந்த சமூகம் வரலாறு படைக்க முடியாது என்ற தலைப்பில் சில செய்திகளோடு முழு செய்தி எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹுவின் மென்மக்களே, வருடத்தினுடைய முதல் நாளிலே முதல் ஜும்மாவிலே நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு செய்த மாபெரும் கிருபை. இந்த மாதத்தினுடைய இந்த வருடத்தினுடைய முதல் நாளான முதல் ஜும்மாவான இந்த நேர பொழுதில் இந்த ஆண்டு முழுக்க நமக்கு அல்லாஹ் நலவுகளை வணங்கி தீங்கை விட்டு அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். ஒரு புதிய வருடம் பிறந்திருக்கிறது. அதனுடைய மகிழ்ச்சியை அடைவதற்கான ஏதேனும் ஒரு சிறிய காரணம் இருந்தாலும் ஒவ்வொரு முஸ்லிமும் மகிழ வேண்டும், தான் மகிழ்ந்ததை மற்றவர்களுக்கும் பகிர வேண்டும், அதனுடைய காரணங்களை சொல்ல வேண்டும் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்று நமக்கு மத்தியிலே நிகழக்கூடிய ஒவ்வொரு நல்ல நிகழ்வுகளை நாம் அடுத்தவர்களுக்கு அதை நாம் எடுத்து செல்கிறோமா என்று பார்த்தால் கிடையாது. வீட்டுல சும்மா இருக்கும்போது திடீர்னு பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு மீன் குழம்பு சால்வா வந்து விட்டாலும் கூட அந்த நிகழ்வை கூட என்ன செய்ய வேண்டும், நம் அடுத்த பக்கத்து வீட்டாருக்கு சொல்லி மகிழ வேண்டும். இன்றைக்கு திடீர்னு பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு மீன் குழம்பு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு பஸ்ல போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஜன்னல் ஓரமா ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு. அதை வீட்டுல வந்து என்ன செய்யணும், மனைவி மக்கள்கிட்ட சொல்லி மகிழ வேண்டும். ஒரு ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கும்போது நமக்கு கூட்ட நெரிசல்ல உட்கார முடியாத ஒரு சூழல்ல திடீர்னு ஜன்னல் ஓரமா ஒரு சீட்டு கிடைக்குது, அந்த நிகழ்வை மகிழ வேண்டும். நம் வாழ்விலே நாம் எவையெல்லாம் நல்ல வகைகளாக நல்ல நிகழ்வுகளை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோமோ அது அத்தனையும் நாம் பெற்ற அந்த நிகழ்வுகளை அந்த நல்ல விஷயங்களை பிறரிடத்தில் நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, நாம் மகிழ்ந்ததை பிறரிடத்தில் சொல்லி அவர்களை மகிழ வைக்கின்ற பொழுது அதில் ஏற்படக்கூடிய ஆனந்தம் பேரானந்தம். அந்த வகையில நல்ல வரலாறுகளை நல்ல நிகழ்வுகளை நல்ல சம்பவங்களை ஒரு இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் தங்களுடைய இந்த துனியாவுடைய வாழ்க்கையை அதை அவ்வப்போது பேசிக் கொள்வதிலும் அதை அவ்வப்போது நினைத்து கொண்டு முஸ்லிம் உம்மா வாழும் காலத்தில் அதை தெளிவுபடுத்திக் கொண்டால் எந்த சம்பவமும் இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த வரலாற்று நிகழ்வுகளும் ஒருபோதும் மறக்காது. இன்றைக்கு நமக்கு மத்தியிலே இஸ்லாம் சம்பந்தப்பட்ட எந்த சம்பவங்களையும் சமாச்சாரங்களையும் முஸ்லிம்கள் பேசிக் கொள்வது கிடையாது. ஒரு 4 பேர் ஒன்று கூடினால் தேவையில்லாததை பேசக்கூடியவர்களாக இருக்கிற மொழிய நல்ல நிகழ்வுகளை மார்க்கத்தில் நடந்த நல்ல சம்பவங்களை நாம் அவ்வப்போது பேசுகின்ற பொழுது அது மற்றவர்களுக்கும் தெரிய வரும். அதன் மூலம் அவர்கள் சில நல்ல விஷயங்களை பாடங்களை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஒரு முஸ்லிம் தான் எந்த மார்க்கத்தில் இருக்கிறோம், நாம் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்,
நாம் எந்த நல்வழியிலே நாம் போய்கொண்டிருக்கிறோம், நம்மை எப்படிப்பட்டவர்கள் நேர்வழிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், நாம் கடந்து வந்த பாதைகள் என்ன, இந்த ஈமான் எப்படி நம்மிடத்துல வந்தது என்ற இது போன்ற நன்மையான விஷயங்களை எல்லாம் ஒரு முஸ்லிம் தனது வாழ்விலே அவர்கள் சிந்தித்து அதை ஒரு சம்பவமாக உருவாக்கி அதை தானும் மகிழ்ந்து மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுகின்ற பொழுதுதான் அதன் மூலம் அவர்களுக்கு நல்ல சாதனைகளை படைக்கும் என்ற எண்ணம் உள்ளத்தில் பிறக்கும். சஹாபாக்கள் இருக்கிறார்களே, பெரிய பெரிய செல்வங்கள் எல்லாம் கிடையாது, பெரிய மால்கார்கள் கிடையாது, சாதாரண ஏழைகள் தான். சாதாரண ஏழைகளாக இருந்தவர்கள் கோட்டைகளை கைப்பற்றினார்கள். பெரும் பெரும் அரசர்களுடைய கோட்டைகள் எல்லாம் மண்ணுக்கவ வைத்தார்கள். எதிரிகளை எல்லாம் ஓட ஓட விரட்டினார்கள். இதெல்லாம் எப்படி சஹாபாக்களுக்கு கை வந்த கலன் கேட்டீங்கன்னா, அவர்கள் தான் கடந்து வந்த பாதைகளையும் இந்த ஈமான் எப்படி நம்மிடத்துல வந்த அந்த உணர்வுகளை அவர்கள் அவ்வப்போது பேசிக் கொள்வார்கள். நீ எந்த அடிப்படையில் ஈமான்ல வந்த, நீ எந்த அடிப்படையில் ஈமான்ல வந்த, உன்னுடைய ஈமானுக்கு முக்கிய காரணம் என்ன என்ற அந்த நிகழ்வுகளை ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களுக்கு மத்தியில பேசிக் கொள்வார்கள். சரி, இந்த ஒவ்வொரு ஆண்டும் ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய ஹிஜ்ரி நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு ஆண்டும் நம்மை நோக்கி வருகின்றது. அந்த ஹிஜ்ரியை நாம் அடைந்து கொள்கிறோம். ஒரு கட்டத்தில் அந்த ஹிஜ்ரியை அடைந்து அதை கடந்து விடுகிறோம். இன்னைக்கு ஹிஜ்ரி எத்தனைன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய இளைய சமுதாயத்திற்கு அது தெரியாது, கணக்கு தெரியாது. இன்னும் ஒரு வேதனையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கணக்கு தெரியாதுன்னு சொல்றதை விட ஹிஜ்ரினா என்னன்னு தெரியாது. நான் சொல்ல வர்றது விளங்குன்னு நினைக்கிறேன். ஹிஜ்ரி என்ன கவுண்டிங்ன்றத கேள்வி சுவால விட்டுடுங்க. ஹிஜ்ரினா என்ன என்று கேட்ட அந்த விவரம் கூட சொல்ல தெரியல இன்றைய இளைய சமுதாயத்திற்கு. எவ்வளவு தூரம் ஈமான் பின்தங்கி இருக்கிறது, எவ்வளவு தூரம் ஈமான் பலகீனத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு என்பதெல்லாம் இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஹிஜ்ரி நம் வாழ்விலே நம்மை அடைகிறது, நம்மை அடைந்து நம்மை விட்டு கடந்து செல்கிறது. அப்படி அடைந்து கடந்து செல்கின்ற பொழுது அந்த ஹிஜ்ரி எதனால் உருவாக்கப்பட்டது, ஹிஜ்ரி எதனால் நமக்கு அது கடமையாக்கப்பட்டது, ஹிஜ்ரி எதனால் நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் முக்கியத்துவம் தரப்படுகிறது ஆண்டுதோறும் என்ற விவரங்களை எல்லாம் ஒரு சம்பவத்தை உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கை வரலாறு தான் ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய ஹிஜ்ரி. இது போன்ற நல்ல சம்பவங்களை, நல்ல வரலாறுகளை இந்த முஸ்லிம் சமுதாயம் மறந்ததின் காரணத்தினால் தான் சொந்த வாழ்க்கையில கூட சாதனையை படைக்க முடியல. சொந்த வாழ்க்கையில கூட ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறாங்க, ஆனா அந்த இலக்கில் அவங்களால வெற்றியை காண முடியல. காரணம் என்னன்னா, ஒரு முன்னுதாரணம் இல்லாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரை பின்பற்றி வாழ வேண்டும் என்ற அந்த அகீதா, அந்த அசல் உள்ளத்திலிருந்து பறந்ததுனால இன்னைக்கு நாம் சொந்த வாழ்க்கையை கூட நம்மளால எதையும் சாதிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருள் கொடைகளை நீங்கள் வெளியே எடுத்து செல்லுங்கள், வெளியே எடுத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார். இஸ்லாமிய மார்க்கம் என்பது வாளால் பரப்பப்பட்டதல்ல, நம்முடைய அழகிய குணங்களால் பரப்பப்பட்டது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இஸ்லாமிய ஷரியத்தை தான் கொண்ட அந்த ஈமானை தான் எந்த அடிப்படையில் வாழ்கிறோம் என்ற அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை, இஸ்லாத்தில் உள்ள நல்ல ஒரு நிகழ்வுகளை நாமும் பேச வேண்டும், பிறரும் கேட்பதற்காக நாம் அவ்வப்போது அதை பேச வேண்டும். முதலில் ஹிஜ்ரத்தினுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டு அதை நாம் எப்படி எடுத்து செல்லலாம் என்பதை பார்க்கலாம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்விலே 53வது வருடம் மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னால் தான் ஹிஜ்ரத் என்ற அந்த ஒரு அற்புத ஒரு மறுமலர்ச்சி உருவாகுகிறது. அது வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, மக்காவில் இருக்கிற வரைக்கும் இஸ்லாம் பெருசா ஒன்றும் பரவல. மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் இஸ்லாமுடைய வளர்ச்சி அசூர வளர்ச்சியாக இருந்தது. காரணம் என்னன்னா, வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வாழ்ந்த காலத்தில் தான் எதற்காக படைக்கப்பட்டோம், தான் எந்த மக்சதுக்காக இந்த துனியாவுக்கு அனுப்பப்பட்டோம், தான் யாரை வணங்குகிறோம், எதற்காக வணங்குகிறோம், தன்னுடைய கடவுள் இறைவன் என்று சொல்லுகிறார்கள், அது யார், இப்படி ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றையும் சிந்திச்சாங்க. தன்னுடைய வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்போது சுய
பரிசோதனை செய்து கொண்டதனுடைய வெளிப்பாடுதான் அவர்கள் போய் என்ன செய்தார்கள், ஒரு புகைக்குள்ளே 40 நாட்கள் தவம் இருந்தார்கள் தான் யார் என்பதை தெரிந்து கொள்ள. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டதின் காரணத்தினால் தான் அல்லாஹ் அவர்கள் மூலமாக ஒரு அழகிய சம்பவத்தை சாதிப்பதற்கான ஒரு நற்சூழலை பெருமானாருக்கு அல்லாஹு தாலா உண்டு பண்ணி தந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்திக்காமல் இருந்திருந்தால், தான் எதற்கு படைக்கப்பட்டோம், தான் யாரை வணங்குகிறோம், தன்னுடைய ஈமான் எதற்காக, இந்த ஈமானை கொண்டு மறுமையில் என்ன பலன் என்ற இந்த நற்பலன்களை நற்சிந்தனைகளை பெருமானார் சிந்திப்பதை விட்டு விட்டிருந்தால் ஹிஜ்ரத் என்ற ஒரு அற்புத நிகழ்வு நடந்திருக்காது. ஹிஜ்ரத் நடப்பதற்கு முக்கிய காரணமே பெருமானார் தான் யார் என்பதை சிந்தித்தார்கள். அந்த வரலாற்றின் வழியாகத்தான் நாமும் சிந்திக்கணும். தாம் எதற்கு முஸ்லீமாக பிறந்தோம், தாம் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம், நாம் யாரை வணங்குகிறோம், வணங்குவதற்கான அடிப்படை காரணம் என்ன, இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை என்று சொல்லுகிறார்கள், அதற்கான அசல் என்ன, அங்கு போனால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படி ஒவ்வொன்றையும் முஸ்லிம்கள் வாழும்போது சிந்தித்தால் வரலாறுகளையும் தெரிந்து கொள்வார்கள், தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் அவர்கள் வரலாறாக உருவாக்க முடியும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்பான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர வஜாஅகுமுன் நதீர் ஃபதுரு ஃபமா லிஸாலிமின மின் நஸீர். மறுமை நாள் அல்லாஹ் கேட்பான், நீங்கள் உலகத்தில் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டீர்களே, அந்த நீண்ட ஆயுளை கொண்டு நீங்க என்ன சாதிச்சீங்கன்னு அல்லாஹ் கேட்பான். உங்களுக்கு 90 வயது கொடுக்கப்பட்டது, 80 வயது கொடுக்கப்பட்டது, இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தீர்கள், உலகத்துல என்ன சாதனைகள் செய்தீர்கள். உங்களிடத்துல எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வராமல் இல்லையா? வந்தார்களே, எத்தனை தூதர்கள் வந்தார்கள், நபிமார்கள் வந்தார்கள். முஸ்லிம்களாக வாழும் காலத்தில் ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஆலிம்கள் உங்களுக்கு பயான் செய்தார்களே. எல்லா நல்ல விஷயங்களையும் உள்வாங்கி விட்டு நீங்கள் நீண்ட ஆயுளோடு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள், அந்த வாழ்க்கையில என்ன சாதனையை நீங்கள் புரிந்தீர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல கேட்பாங்க. அப்போ வரலாறுகளை, சம்பவங்களை நாம் மறந்ததன் காரணத்தினால் தான் நம்மளால் வாழ்க்கையில ஒரு வரலாறு கூட நம்மளால உருவாக்க முடியல. இன்னைக்கு நமக்குன்னு என்ன வரலாறு இருக்கு? நம்மளை பத்தி ஊர் பேச வேணாம், உலகம் பேச வேணாம், நம்ம சொந்த வீட்டுல மனைவி, மக்கள், நம்முடைய உறவினர்கள் பேசினாலே போதுமே. அவர்களை போன்று ஒரு நல்லவர் கிடையாது, அவர்களை போன்று ஒரு நல்ல தங்கமான மனிதர் பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய இறையச்சமுடையவர், தக்குவாதாரி, தொழுகையை நேரத்திற்கு தொழுவார், நல்ல அமல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார். இப்படி நல்ல விஷயங்களை நம்மோடு வாழக்கூடியவர்கள் சொன்னாலே போதும், அதுவே பெரிய சாதனை தானே, அதுவே பெரிய வரலாறு தானே. சொந்த வீட்டிலும் கூட நம்மால் சாதிக்க முடியவில்லை, ஒரு வரலாறாக நம்மால் உருவாக முடியவில்லை என்று சொன்னால் நாம் எப்படி இஸ்லாத்திற்காக ஒரு வரலாறை உருவாக்க முடியும்? இன்றைக்கு நாம் நிறைய பேர் நம் குடும்பத்திற்காக பாடுபடுகிறோம், குடும்பத்திற்காக உழைக்கிறோம். இது வரவேற்கத்தக்கது, இது இருக்க வேண்டியதுதான். மறுபக்கம் தான் கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நாம் பாடுபட வேண்டும். இஸ்லாம் வளர்ந்து விட்டது, இனி நாம் வளர்க்க தேவையில்லை. ஆனால் வளர்ந்த இஸ்லாமை கெடுத்து விடாமல், குட்டிச்சோராக ஆக்கி விடாமல், அந்த வளர்ந்த இஸ்லாமை இன்னும் மேலோக்கி வளர்ந்து கெடுத்து செல்வதற்கான முன்னேற்பாடுகளை, உழைப்புகளை முஸ்லிம்கள் வாழும் பொழுது அதை தொடர்ந்து சிந்தித்தால் மட்டும்தான் அவர்கள் வரலாறாக உருவாக முடியும். இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, 50-60 வயசு இன்னைக்கு தொட்டாலே மருந்து மாத்திரை, ஒரு சின்ன மெடிக்கல் டிபார்ட்மெண்டோட தான் ஒரு வீட்டுல ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு சின்ன ஒரு மினி மெடிக்கல் இருக்கு. இந்த உணவு இப்படிதான் எடுத்துக்கணும், இந்த வேலை இந்த மாத்திரை போடணும்னு சொல்லிட்டு ஒரு மருந்தகமும் வீட்டுல இருக்கு. 50-60 தொட்டுட்டாலே ஓய்வுக்கான காலம், நாம் இப்படிதான் இருக்கணும், பெரிய வேலைகள் செய்யக்கூடாது, அதிக வேலைகள் செய்யக்கூடாது, ரொம்ப சிந்திக்க கூடாது, ரொம்ப உழைக்க கூடாது, ஒரு கட்டுப்பாட்டை நமக்கே விதிச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட வயது வந்துட்டாலே நாம ஒரு எல்லைக்குள்ள வந்துடுறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகும்போது 53 வயது. இன்னைக்கு 50 வயது தொட்டவர்கள் எல்லாம் தங்களை ஒரு பலவீனவாதிகளாக காண்பிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 53 வயது தொட்ட பெருமானார் மக்கா டு மதீனா போகும் பொழுது, மக்காவில் இஸ்லாம் வளர்ந்த வேகத்தை விட மதீனாவில் போடுவதற்கு பின்னால் தான் இஸ்லாம் அசூர வேகத்தை வளர்ந்தது. காரணம் ரசூலுல்லாஹ் 53 வயதில் செய்த அந்த சாதனைகள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வயதிலும் கூட இஸ்லாமிய வளர்ச்சிக்காக ஒரு நாளும் கூட அவர்கள் பின்னால் கால் எடுக்கவில்லை. ஒரு நாள் கூட அவர்கள் தயங்கவில்லை. எல்லா நாட்களும் இஸ்லாத்திற்காக பாடுபட்டார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த இஸ்லாத்தை இன்னும் அசுர வேகத்தில் வளர்க்க செய்யணும் என்று அல்லாஹ்வால் தரப்பட்ட வஹியை, அல்லாஹ்வால் தரப்பட்ட அந்த நபி மொழிகளை இந்த உம்மத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி அயராமல் உழைத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களிலே முஸ்அப் இப்னு உமைர் என்ற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் மதீனாவுடைய கடை வீதிகளில் உட்கார்ந்து இருப்பார்கள். பொதுவா கடை வீதிகள்ல ஏதாவது சாமான் செட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஆயத்துக்களை கூவி கூவி ஓதி மக்களை நேர்வழிக்காக அழைத்துக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னால் அவருடைய தோழர்கள் இப்படி இஸ்லாத்திற்காக தீனுக்காக இவ்வளவு அயராமல் உழைத்தார்கள் என்று சொன்னால் வரலாறுகளை அவர்கள் மறக்காமல் இருந்ததின் காரணத்தினால் தான் அவர்கள் வரலாறுகளாக படைக்க முடிந்தது, வரலாறுகளாக உருவாக்கப்பட முடிந்தது. இன்னைக்கு இந்த சமூகம் இந்த வரலாறை மறந்து விட்டது. நம்ம எங்கேயும் போய் எந்த புராணத்தையும் ஓதி யாரையும் அழைக்க வேணாம். அந்தந்த சம்பவங்களை, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வுகளை அத்தனையும் நாம் வாழும் காலத்தில் தெரிந்து கொண்டு அந்தந்த காலத்துக்கு தகுந்தாப்போல் அந்தந்த நிகழ்வுக்கு தகுந்தாப்போல் நம்முடைய ஈமானை சரி செய்து கொண்டு அமல் செய்து கொண்டு போனாலே நம்ம சொந்த வாழ்க்கையில் வரலாறுகளை உருவாக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஹிஜ்ரத் என்ற இந்த முக்கியமான இந்த ஒரு வார்த்தை பெரிய ஒரு பேசும் பொருளாக இருந்தது. இன்னைக்கு நம்ம ஒரு வருஷத்துக்கு கணக்காக இந்த ஹிஜ்ரத்தை பயன்படுத்துறோம். 12 மாதங்கள் முடிந்து 12ஆம் மாதம் முடிந்து மீண்டும் அடுத்து 1வது மாதத்திலிருந்து அடுத்த ஆண்டு தோன்றும் பொழுது இந்த ஒரு வருஷம், 12 மாசத்துக்கு ஒரு கணக்கு, இந்த ஒரு வருஷத்துக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களின் மத்தியில ஒவ்வொரு கருத்தா பேசப்படும் பொழுது ஆளுக்கு ஒரு கருத்து சொன்னாங்க. இந்த ஆண்டுக்கு இந்த 12 மாசத்துக்கு ஒரு ரவுண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு ஏனைய ஆண்டு வைங்க, கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சில சஹாபாக்கள். சில சஹாபாக்கள் வேண்டாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை செய்ய வைங்க. சில சஹாபாக்கள் வேண்டாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பு நாள் செய்யுங்க, ஹிஜ்ரி கணக்கா வைங்க. சில சஹாபாக்கள் இது எதுவும் வேண்டாம், இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நமக்கு பேர் சொல்ற மாதிரி இருக்கிறது பத்ர் தான், என்ன செய்யுங்க பத்ருடைய பேரை வைங்க. இப்படி ஆளுக்கு ஒவ்வொன்றை சொல்லி கொண்டு வந்தார்கள். நபியுடைய நுபுவத்து 40ஆம் வயது நபித்துவம் பட்டம் கிடைத்து அதை வைங்க. இது எதுவுமே பரிசீலனை ஆக்கப்படல, ஒன்னே ஒண்ணு தவிர. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய நாவில் வந்த அந்த அற்புத வார்த்தை தான் இன்றைக்கு காலம் முழுக்க ஒரு ஆண்டுக்கு அது ஹிஜ்ரியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வீட்டுல அவ்வப்போது பத்திரிகைகள் வரும் கல்யாணத்திற்கு. நம்ம இஸ்லாமிய ஜனங்க அந்த பத்திரிகை வாங்கி பார்க்கிற முதல் பார்வையை எந்த டேட்ல நிக்கா வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் எந்த பிறையில வச்சிருக்கிறீங்க, இஸ்லாமிய மாதத்துல எந்த மாதத்துல வச்சிருக்கிறீங்க நாம கேட்க பழகிட்டோம்னா நம்ம சொந்த வாழ்க்கையில இந்த இஸ்லாத்துக்கு ஏதாவது ஒரு சாதனை நம்மளால படைக்க முடியும். இஸ்லாம் நமக்கு ஈமானை தந்தது, யகீனை தந்தது, நல்ல அபிவிருத்தியான வாழ்க்கையை தந்தது, ஒரு தர்த்தீபான வாழ்க்கை நெறிமுறையை தந்திருக்கு. நீங்க நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு டேட் 27/6/2025, இன்னைக்கு தேதியில் ஒரு குழந்தை இஸ்லாத்துல பிறக்குதுன்னா ஒரு 7 வருஷம் கழிச்சு அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கான எல்லா மாடலும் இஸ்லாத்துல இருக்கு. நீங்க எங்கேயும் தேடி அடைய வேண்டாம். என் பையனை நான் எங்க கொண்டு போய் சேர்க்கிறது, எங்க ஓத வைக்கிறது, அவங்க எப்படி மனுஷனா மாத்துறது, கோவக்காரனா இருக்கிறான், அகம்பாவம் பிடிச்சவனா இருக்கிறான், திமிரு பிடிச்சவனா இருக்கிறான், பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்துறது இல்லை, யாரையும் மதிக்கிறது இல்லை, மொத்தத்துல மனுஷனா மாத்தினா போதும். அதுக்கு எதுல நான் என் பையனை கொண்டு போய் வைக்கிறதுன்னா எதையும் கை கடத்தாலும் இஸ்லாமை தவிர. இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு பிள்ளை வளர்ந்தார் என்று சொன்னால் அந்த பிள்ளை அழகான முறையில் வளருவார். இப்படி அழகான முறையில் வருவதற்கான முன்னேற்பாடுகளை, உழைப்புகளை யார் செஞ்சு வச்சது யோசனை பண்ணி பார்க்கணும் இல்ல. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை அப்படியே கேட்டு வாழ்ந்ததனால்தான் சஹாபாக்கள் தங்கள் பிள்ளைகளை அப்படி உருவாக்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருவது ஹிஜ்ரத் என்ற இந்த ஒற்றை வார்த்தை இஸ்லாமியர்களுக்கு ஒரு வருடத்திற்கு வார்த்தையாக கிடைப்பதற்கு முக்கிய காரணம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் புறப்பட்டார்கள். அந்த நிகழ்வையே நாம் என்ன செய்வோம், 12 மாதத்திற்கு ஒரு கணக்காக நாம் ஒரு பேர் வைக்கணும் அல்லவா, அதுக்கு ஹிஜ்ரத்தை ஹிஜ்ரியா வச்சிடலாம் அப்படின்னா. அப்ப ஹிஜ்ரத் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால்
உலமாக்கள் சொல்லி காமிப்பார்கள், ஹிஜ்ரத் என்று சொன்னால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடக்குதல் என்பதற்கு தான் ஹிஜ்ரத் என்ற பெயரை பயன்படுத்தப்படுவார்கள். மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு கடந்ததால் அது போன்று முஹர்ரத்திலிருந்து துல்ஹஜ் வரைக்கும் ஒரு ரவுண்ட் வந்ததுனால இதற்கு ஹிஜ்ரத் என்ற பெயரை இந்த வருஷத்துக்கு வைங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கு முடிவு செய்யப்பட்டது. 1446 ஆண்டுக்கு முன்னால். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால் நேற்று மக்ரிபுக்கு பிறை பிறந்ததற்கு பின்னால் இன்றைக்கு புதிய வருடம் ஹிஜ்ரி இஸ்லாமிய புத்தாண்டு 1447 ஆண்டில் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இவ்வளவு பெரிய வரலாறு இந்த இஸ்லாத்திற்குள்ளே ஒளிந்திருக்கிறது. இந்த வரலாறுகளை வளரும் இஸ்லாமிய குழந்தைகளுக்கு மக்தபுகளில் சொல்லி தர வேண்டும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தாய் தகப்பர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு புத்திமதியாக இதை சொல்ல வேண்டும். ஒரு ஊருக்கு சுற்றுலாக்கு செல்கிற போக 2 மணி நேரம் ஆகுது வண்டியில, இந்த வரலாறுகள் சொல்லிக்கிட்டே போகணும். நேரமும் காலமும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கிடைக்கின்ற பொழுது இஸ்லாம் கடந்து வந்த பாதையை நாம் ஒவ்வொன்றாக முஸ்லிம்களுக்கு வாழும் நிகழ்கால முஸ்லிம்களுக்கு நாம் சொல்லி சொல்லி வளர்த்தால் மட்டும்தான் அவர்களுடைய சிந்தனையிலே இப்படியெல்லாம் இஸ்லாம் கடந்து வந்ததா என்ற ஒரு உணர்வு உள்ளத்தில் பிறக்கும். அவனுக்கும் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு விதமான வைராக்கியம் உள்ளத்தில் அல்லாஹ் உண்டாக்குவார். இல்லாவிட்டால் ஜவுளி கடை பொம்மையை போன்று இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு பிக்சடு மாதிரி குத்துறா மாதிரி ஒரு 70 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்துட்டு இஸ்ராயல் அழைப்பு ஏற்றுக்கு போக வேண்டியதால் தவிர வேற வழியே கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவார்கள், வயது முற்பாகி விட்டது, வயது நாம் தொட்டு விட்டோம், வயதானால் ஆகிவிட்டோம் என்ற கவலை வேண்டாம். எவ்வளவு வயதானாலும் பரவாயில்லை, நம்முடைய கல்விக்கும் ஈமானுக்கும் ஒரு நாளும் வயதாகாது. கல்வியிலே மன வலிமையும் ஈமானிலே நல்ல உறுதியும் இருந்தால் எத்தனை வயதிலும் நாம் சொந்த வாழ்க்கையையும் சாதிக்கலாம். இந்த இஸ்லாத்திற்காக நாம் நல்ல பெயர்களையும் வாங்கி தரலாம். இன்றைக்கு அப்படி ஒரு நல்ல பெயரை இஸ்லாமியர்கள் இஸ்லாத்திற்கு வாங்கி தருகிறார் என்று பார்த்தால் அறவே கிடையாது. முஸ்லிம்கள் இளம் யுவதிகள் வாட்ஸ்அப்ல, வீடியோ கால்ல, பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, ரீல்ஸ்ல அந்த ஹிஜாப் புர்காவை போட்டுக்கிட்டு சினிமா பாடல்களை பின்னணியாக அமைத்துக் கொண்டு நடனம் ஆடக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் இஸ்லாத்துக்கு பெயர் வாங்கி தரக்கூடியவர்களா? இதெல்லாம் எதை அடிப்படையில காட்டுது? இவர்களை வளர்க்க தோன்றிய காலத்திலிருந்து இவர்களை சார்ந்த பெற்றோர்கள், இவர்களுக்கான உஸ்தாதுமார்கள், இவர்களை சுற்றி இருக்கும் சமூகம் அந்த பிள்ளையை ஒரு வரலாற்று மிக்க பிள்ளையாக வளர்ப்பதில் உருவாக்குவதில் எல்லோரும் தவறளித்து விட்டார்கள், மறந்து விட்டார்கள் என்பதுதான் அடிப்படை காரணமாக சொல்ல முடியும். இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய பெண் பொது வெளியிலே சினிமா பாடலுக்கு பாடலை பாடிக்கொண்டு, அதுவும் ஒரு காலத்துல முகத்தை மூடிட்டு பாடினாங்க, அப்படி ஒரு ஹிஜாப் இருந்தது. 2025 அதையும் தூக்கி கடைசியாச்சு, எல்லாம் போச்சு, மானமும் போச்சு போன் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய முக அழகையை இந்த முழு உலகத்திற்கு காண்பித்துக் கொண்டு ஈமானை நாளுக்கு நாள் புதிதோடு கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்ல வருவது இந்திரா நகர்ல நடக்குதுன்னு கிடையாது, மெட்ராஸ்ல ஏதோ ஒரு பகுதியில் நடக்குதுன்னா அந்த பகுதியில் நடக்கிற இந்த வீடியோ ரீல்ஸ் இந்த பகுதியில ஒரு பொம்பளை கூட பார்த்துச்சுன்னா இப்படியும் இஸ்லாத்தை செய்யலாம், அந்த பிள்ளைய யாரும் கேட்கல, அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு கேள்வியும் இல்லை, நம்மளை மட்டும் என்ன கேட்டுறவா போறான்னு சொல்லி நாம் வாழும் மகளாக்கள் செய்தாலும் ஆச்சரியம் கிடையாது. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். முழுவதுமாக வேறொரு அறுத்து எரிய வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்துடைய வரலாறுகளை முஸ்லிம்கள் நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். நாம் தெரிய தவறினால் மிகப்பெரிய அவமானத்தையும் இழிவையும் வாழும் காலத்தில் சொந்த வாழ்க்கையிலும் ஏற்படும், நம்மளால் இஸ்லாத்திற்கும் ஏற்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு பொது வெளியில போய் நம்மளால ஒரு இடத்துல நிற்க முடியல. முன்னெல்லாம் பாய்கள்ல ஒரு மரியாதை இருந்துச்சு, அதெல்லாம் போயிடுச்சு. பொய் சொல்றீங்க, நீங்களே ஏமாத்துறீங்க, நீங்களே மோசடி பண்றீங்க, நீங்களே துரோகம் பண்றீங்க, குழி பறிக்கிறீங்க என்றெல்லாம் பிறர் 3ஆம் தர மனிதர் சொல்லும் அளவுக்கு இந்த இஸ்லாமியர்களுக்கு அவமானம் ஏற்பட்டதுன்னா இதற்கு அடிப்படை காரணம் எங்க? வரலாறுகளை நாம் படிக்க மறந்து விட்டோம். அதனால் நம்மால் எந்த ஒரு சாதனையும் செய்ய முடியவில்லை. இன்னைக்கு உள்ள சாதனை தெரியுமா? 5 வேளை கரெக்டா தொழுதால அதுதான் உலகப்பெரிய சாதனை. அந்த சாதனை கூட நம்மால செய்ய முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், ஹிஜ்ரத் இஸ்லாமிய மார்க்கத்தில் உருவாகுவதற்கு அடிப்படை காரணமே, அதற்கு அடையாளமாக திகழ்பவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இல்லாவிட்டால் ஹிஜ்ரத் என்ற வார்த்தை இந்த இஸ்லாமிய உம்மத்திற்கு கிடைத்திருக்காது என்றார்கள் பெருமானார்.
ஹிஜ்ரத்து கிடைத்து 17 வருஷம் கழிச்சுதான் ஹிஜ்ரத் என்ற வார்த்தையை நாம் என்ன செய்தார்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஆண்டோடைய எண்ணிக்கைக்கு கணக்காக வைத்தார்கள். பெருமானார் சொல்லுவார்கள், இந்த ஹிஜ்ரி ஆண்டு பிறப்பதற்கு அதிகம் உழைப்பு செய்தவர்கள் அபூ மூஸா அஷ்அரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற 2 சஹாபாக்கள் இல்லாவிட்டால் ஹிஜ்ரத் என்ற வரலாறு இந்த உம்மத்திற்கு தெரிந்திருக்காமல் போயிருக்கும். உமருடைய காலத்துல எந்த மீடியா இருந்துச்சு, எந்த வாட்ஸ்அப் இருந்துச்சு, எந்த சோசியல் மீடியா இருந்துச்சு, எதுவுமே இல்லாத காலத்துல எவ்வளவு நுட்பமா யோசித்து எப்படி இதை இந்த சமுதாயத்திற்கு உலகத்திற்கு கொண்டு போகணும் ஒரு அற்புதமா ஆழமா சிந்திச்சது நான் காரணத்தினாலதான் இன்னைக்கு நவீன டெக்னாலஜியை நாம் அதை அடைஞ்சிருக்கிறோம். இங்க இருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போக முடியும்னா இன்றைய காலத்துல டெக்னாலஜி வச்சு போகலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், 20 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோம், இன்றைய டெக்னாலஜி வச்சு போக முடியும். ஆனா டெக்னாலஜி இல்லாத காலத்துல இனி ஒரு 1000 வருஷம் கழிச்சு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் அன்னைக்கு எந்த யோசனை பேசியிருப்பாங்க. தவக்கல்து வளரலா, நாம பேசுவோம், நாம மசூரா செய்வோம், அல்லாஹ் நடத்துவான் என்று முடிவெடுத்தார்கள். 1446 ஆண்டுக்கு முன்னால் பேசப்பட்ட நிகழ்வை இன்றைக்கு 1447 ஆண்டின் முதல் ஜும்மாவிலே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இஸ்லாத்துடைய வரலாறுகளை அவ்வப்போது நபிமார்களும் சஹாபாக்களும் வலிமார்களும் உலமாக்களும் பேசிய அந்த பாதையில் சாதாரண யதார்த்தமான முஸ்லிம்களும் அவ்வப்போது தங்கள் வாழ்க்கையில பேசப்பட வேண்டும். இல்லாவிட்டால் சமுதாயம் சமூகம் ஒரு காலத்தில் அழிந்து போகும், கேட்பதற்கு ஆள் இல்லாமல் போய்விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காமிப்பார்கள், வலிமை மிக்க மனிதர்கள், தரமுள்ள மனிதர்கள் எப்பொழுது உருவாவார்கள் என்று சொன்னால், தரமிக்க சம்பவங்களையும் தரமிக்க வரலாறுகளையும் தொடர்ந்து ஆய்வு செய்கின்ற பொழுது, படிக்கின்ற பொழுதுதான் அவர்கள் தரமுள்ள மனிதர்களாக, தரமிக்க ஒரு வலிமையுள்ள மனிதர்களாக உருவாக்க முடியும். ஒரு வரலாறை படித்தால் தான் நமக்குள் புத்தி வேலை செய்யும், நமக்குள்ள சிந்தனைகள் நிறைய பிறக்கும். சஹாபாக்களுக்கு அப்படி பிறந்தனுடைய வெளிப்பாடுதான் பத்ருடைய வெற்றி களம். சஹாபாக்கள் ஒன்றும் இல்லாமல் சிந்தனை இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் வரலாறுகளை அவர்கள் சிந்தத்தின் காரணத்தினால் தான் அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, அல்லாஹ்வுக்காக போராடுவோம். அப்படி போராடினால அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். அபூ மூஸா உமர் போன்ற 2 சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு பெரிய ஒரு உதவியை செய்திருக்கிறார் சொன்னால் அது ஹிஜ்ரத்துடைய பாடத்தில் இருப்பதாக வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள். அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறுமனே ஹிஜ்ரத்துக்கு மாத்திரம் அவர்கள் ஆலோசனை தரவில்லை, உமரால் இந்த உலகத்திற்கு எல்லா வகையான பலன்கள் உண்டானது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு கஅபத்துல்லாஹை தவாஃப் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது மக்காம இப்ராஹிமை உமர் ரலியல்லாஹு கடந்தார்கள். கடந்ததுக்கு பிற்பாடு ஹஜ்ரத் உமர் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த மக்காம இப்ராஹிமை ஒரு 2 ரக்காத் தொழுதா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசுல நினைச்சு ரசூலுல்லாஹ்ட்ட வெளிப்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்தாங்க. சற்ற நேரத்துல அல்லாஹ் ஆயத்து இருக்கிறான், வத்தஹது மின் மக்காம இப்ராஹிம் முஸல்லா, வஹி இறங்கினான். இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க, உம்ராவுக்கு போகக்கூடியவங்க மக்காம இப்ராஹிம்ல தவாஃப் செஞ்சு 2 ரக்காத் தொழுகாம சஃபா மர்வாவுக்கு போகவே முடியாது. மக்காம் இப்ராஹிம் 2 ரக்காத் தொழுது அது ஒரு சுன்னத்தாக்கப்பட்ட அமல். 1446 வருடங்களுக்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு செய்த ஒரு அற்புத சிந்தனையால் மனதில் தோன்றிய அந்த நல்ல சிந்தனை உடனே வெளிப்படுத்தினதுனால் அல்லாஹ் அது நல்ல விஷயம் தானே, இதுல என்ன தவறு சொல்லி வஹியை இறக்கிட்டான். அந்த வகையின் மூலம் உங்களுடைய அந்த சிந்தனை நமக்கான பாடம் என்னன்னா, நல்ல சிந்தனைகளை உள்ளத்தில் கொண்டு வர நாம் தான் முயற்சி செய்யணும். ஒரு கட்டடத்தை பார்க்கிறோம், ரொம்ப பழமையானதுதா இருக்கு, நம்ம மஹல்லா வாச்சே, சரி ஒரு பைண்ட் அடிச்சு விடுவோம். ஒரு மதரசாவை பார்க்கிறோம், பாரடிச்சு போயிருக்கு, நம்ம மஹல்லா வாச்சே, இடிச்சுட்டு புதுசா மதரசா உருவாக்கி கட்டி தருவோம். ஒரு மஹல்லால 10 ஏழை குடும்பம் இருக்கிறாங்க, பார்க்க ரொம்ப மிஸ்கீனா இருக்கிறாங்க, சரி நம்ம தயவோட மாசம் மாசம் மல்லிகை சமம் கொடுப்போம். இப்படி நல்ல சிந்தனையை நாம் வாழும் காலத்துல கொண்டு வந்தால்தான் இதுதான் சாதனை. இன்னைக்கு 2025 நாம போறதுக்கும் போக முடியாது, இஸ்லாத்தை கொண்டு போய் உலகம் சொல்ல அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கம்மல் இன்னைக்கான சாதனை நமக்கு என்னன்னா, நிதர்சனம் வாழும் இந்த உலகத்தில் நாம் கண்களுக்கு முன்னால் யார் யாரெல்லாம் பொருளாதாரத்தால், உடல் வலிமையால் அல்லது வாழ்க்கையில முன்னேற முடியாமல் அல்ல அடுத்த கட்ட மேற்படிப்பு படிக்க முடியாமல் அல்லது வாழ்க்கையில வறுமை கோட்டுக்கு இவர்கள் எல்லாம் கணக்கெடுத்து இவர்களையும் நம்மை போன்று சரிசமமாக உருவாக்க நினைக்கக்கூடிய சிந்தனை இருக்கு பாருங்க. இதுதான் வரலாறு. இந்த வரலாறை நாம் நிகழ்த்தி காட்டுறதுனா முந்தைய வரலாறு நாம படிச்சாதான் நமக்குள்ள அந்த எண்ணம் வைராக்கியம் வரும். இல்லாவிட்டால் அது போய்விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், அடுத்து இஸ்லாமிய பெண்களுக்கு ஹிஜாப் கிடைத்ததும் கூட அதற்கு உமரால் தான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு போன்ற காலகட்டத்தில் யோசித்தார்கள், இந்த பெண்களுக்கு ஒரு ஹிஜாப் இருந்தா நல்லா இருக்கும் என்றான். நீங்க நல்லா கவனிக்கணும், 6666 ஆயத்துல அல்லாஹ்வுக்கு தெரியாததா?
அல்லாஹ்வுக்கு சொல்ல வரலையா, இல்ல அல்லாஹ்வுக்கு சிந்தனை இல்லையா? உமர் சொல்லாத வரைக்கும் குர்ஆன்ல ஹிஜாப் சம்பந்தப்பட்ட எந்த டீடைலுமே கிடையாது. உமர் மனதில் நினைத்ததற்கு பிற்பாடு அல்லாஹ் வஹியை கொண்டு வர்றான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்னன்னா, உமர் நினைக்கணும், உமர் உள்ளத்துல தோணணும், உமர் நினைப்பதும் உமர் உள்ளத்தில் தோன்றுவதும் இவர் ஒரு முன்மாதிரியாக வருங்காலத்தில் இஸ்லாமிற்கு அமையப்படுவதற்காக வேண்டிதான் குர்ஆனை வஹியா இறக்கி அல்லாஹ்வுக்கு ஹிஜாபை இறக்க தெரியும் அர்த்தம் அல்ல. உமரை அல்லாஹ் தூண்டி விட்டிருக்கிறான். உமரை போன்று நாம் வாழும் காலத்து நல்ல சிந்தனைகளை நீங்க எந்த உலமாக்களும் கேட்டு பாருங்க. இஸ்லாத்துல 500க்கும் மேற்பட்ட குர்ஆன்ல ஆயத்து இறங்கியதற்கு காரணம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும்தான். அவர்கள் இல்லாவிட்டால் எந்த மசாயில் சட்டமும் நம்மால் இன்றைக்கு இஸ்லாத்துல பெற்றிருக்க முடியாது. ஒரு உண்மை விஷயம் என்ன தெரியுமா, நம்ம வாழ்க்கையில அவ்வப்போது பேசுறோம்ல, பத்ரு, உஹுது, அந்த போரு, இந்த போரு, அவ்வளவு பேர் வெற்றி கொண்டாங்க, இவ்வளவு பேர் வெற்றி கொண்டாங்க, நிறைய இஸ்லாத்துல ஒரு டைட்டில் இருக்குல்ல. இது அத்தனைக்கும் நுழைவாசல் தெரியுமா, ஹிஜ்ரத் தான். இந்த ஹிஜ்ரத்தை உள்ள கொண்டு வந்தது பின்னால் தான் இது அத்தனை நமக்கு தெரிஞ்சது. இந்த அத்தனையும் தெரிவதற்கான மூல காரணம் ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத்தை வெளியே கொண்டு வந்தது ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி. அப்ப அவங்க ரெண்டு பேரும் எந்த உழைப்பு செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வில் நடந்த துயர் சம்பவத்தையோ சோகமான சம்பவத்தையோ அல்லது பிறப்பையோ இறப்பையோ எதை கொண்டு வரும் ஆலோசிக்கும் போது தீர்க்கமா யோசிச்சாங்க. எந்த டிகிரியும் வாங்காத காலத்துல, எந்த நவீனமும் இல்லாத காலத்துல ரொம்ப ஆழமா யோசிச்சாங்க. ஆழமா யோசிக்கக்கூடிய பக்குவத்தை நாம உருவாக்கிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் அஃதல் அமல உதுஹுலு ஸுரூரு ஃபீ கல்பில் மூமின். பெருமானார் சொல்லி காமிப்பார்கள், ஒரு மூமினுக்கு சிறந்த அமல் என்ன தெரியுமா? தான் பெற்ற அந்த சந்தோஷத்தை, தான் பெற்ற அந்த மகிழ்வை அடுத்த மூமினுக்கு பகிரணும். தான் பெற்ற அந்த இன்பத்தை அடுத்தவருக்கு கொடுக்கும் பொழுது அதுதான் அமல்களின் ஆக சிறந்த அமல் தான். ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் உமருடைய உள்ளத்துல தோன்றின அந்த அற்புதமான எண்ணத்தை உமருல்லா உள்ளத்துல வச்சிருந்தா யாருக்கு என்ன பலன்? யாருக்கும் ஒண்ணும் கிடையாது. ஒரு ஜமாத்தா ஒன்று கூடும் பொழுது, ஒரு குடும்பமா ஒன்று வாழும் பொழுது, ஒரு கூட்டா வியாபாரம் செய்யும் பொழுது, இப்படி நாம ஒன்னா இருக்கும் மஜ்லிஸ்கள்ல ஆளுக்கு ஒரு யோசனை சொல்லி பழகுங்க. அப்படி ஒரு யோசனை சொல்லும் பொழுது நல்ல யோசனை அல்லாஹ் யார் உள்ளத்திலும் போடுவான். அதை கொண்டு பிற்காலத்துல 100 வருஷத்துக்கான நல்ல தயாரிப்பான வாழ்க்கை அல்லாஹ் நமக்காக தருவான் என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக வரலாற்றை மறந்த சமூகமாக நாம் வாழும் அந்த புயல், அந்த கேவலமான அந்த நிலைகளை விட்டு நாம் இஸ்லாத்துடைய வரலாறுகளை தேடி தேடி படிப்போம். நம் சொந்த வாழ்க்கையை நாம் ஒரு வரலாறாக உருவாகுவோம். அப்படி உருவாகக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஹிஜ்ரி 1447 ஆண்டில் 47 ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளையும் நீண்ட ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்துல பரக்கத்தையும் பொருளாதாரத்துல தண்ணீரையும் நோயில்லா நொடியில்லா வாழ்க்கை அல்லாஹ் தந்து செஹத்தி சலாமத்தோடு அமல் செய்யக்கூடிய நல் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான் என்று கூறி நல்ல துஆவுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.